வந்து இப்போ ஒரு 100 குவாரிகள்கிட்ட மூடியிருக்காங்க அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்த உடனே மூடிருக்காங்கிறப்போ ஒரு வகையில் பாராட்டப்பட்டுச்சு எல்லா இடத்துலேருந்தும். ஸோ அந்த மாதிரி குவாரிகளை முன்னேற்பாடு இல்லாமல் மூடுறதும் இந்த மாதிரியான ஒரு விலையேற்றத்துக்கு வந்து அவங்க தள்ளுதான். குவாரி உரிமையாளர்களை வந்து டிமாண்ட் அதிகமாகும் போது ரேட்டை அவங்க இது பண்ணிக்கிறாங்களா? அதாவது குவாரிகள் மூடுறது வந்து ஏற்கனவே இங்கே அனுமதி இல்லாத குவாரிகள் இயங்குறதா நாங்களே சொல்லியிருக்கோம். ஏன்னா அது மாதிரி அனுமதி இல்லாத குவாரியில் பர்மிட் இல்லாமல் டிரான்சிட் பாஸ் இல்லாத வரக்கூடிய லாரிகள் மீது வந்து 379 and 439 கடத்தல் மற்றும் திருட்டு வழக்கு போட்டு நான் பேலபிள் டிரைவரு அண்ட் ஓனரை ரிமாண்ட் பண்ணுறாங்க. அதை தடுக்க சொல்லி ஏன் அனுமதி இல்லாத குவாரிகள் எப்படி இயங்குதுன்னு தான் அமைச்சர் கொடுத்துருந்தோம். அதை தான் நிறுத்தியிருக்காங்க. சிலர் இப்போ காஞ்சிபுரம் திருவண்ணாமலையில் இன்னும் அமைச்சர் வராதனால அங்கே தானாக முன் வந்து நிறுத்தியிருக்காங்க. அந்த நிறுத்தினதுனால தான் இந்த தட்டுப்பாடு நிறுத்தினவங்க தான் அனுமதி இல்லாத. அப்போ அனுமதி இருக்கிறவங்க ஏன் விலை ஏற்றுனாங்கன்றது தான் எங்களுடைய கோரிக்கை. இதை சரி செய்வதற்காக வருகிற கூட்டத்தில் அமைச்சர் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ கோரி இருக்கும், அதில் அனுமதி பெற்ற கோரி எவ்வளோ இப்போ செயல்படுது, எவ்வளோ இப்போ அனுமதி இல்லாமல் செயல்படுது? அதாவது 4000க்கு மேற்பட்ட க்ரஷர் குவாரிகள் இருக்குது. அதில் கனிம வளம் கொடுத்த ரெக்கார்டு படி பார்த்திங்கன்னா 1376 க்ரஷர் தான் இது கனிம வளம் கொடுத்தது. 1376 க்ரஷர் தான் இருக்குது. அனுமதி கனிம வளத்துறை கொடுத்துருக்கு. இதிலே பொதுப்பணித்துறை பார்த்திங்கன்னா அப்ரூவல் 477 பேருக்கு தான் கொடுத்துருக்கு. ஆகவே இது போக மீதி இருக்க க்ரஷர்லாம் வந்து பர்மிட் இல்லாத வர க்ரஷர். இதிலிருந்து வரும்போது தான் எங்கள் லாரிகள் பர்மிட் இல்லாத பில் இல்லாத வரும்போது, எப்போது ஆட்சி மாற்றம் வரும்போது, அமைச்சர் மாற்றம் வரும்போது, புதிய அதிகாரிகள் டைரக்டர் மாற்றும் போது இவருக்கு இந்த அனுமதி இல்லாத வர க்ரஷர்லேருந்து வெறும் லாரி மீது ஒன்றி நடவடிக்கை எடுத்து லாரி தான் தவறு பண்ண மாதிரி காட்டாங்க. இது க்ரஷர் குவாரியிலே இந்த தவறு நடக்குது, இதை தடுத்து நிறுத்தம்னு சொல்லியிருக்க. அதுதான் இப்போது 120 க்ரஷர் குவாரிகள் நிறுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த விலை ஏற்றம்னு நினைக்கிறோம். இந்த விலை ஏற்றத்துக்கும் வண்டி பிடிச்சி இன்னும் அமைச்சர் 3-4 மாவட்டம் தான் போயிருக்காங்க. இன்னும் இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூரில் இப்போ டைரக்டருக்கு சொல்லியிருக்கோம். இந்த கூட்டத்தில் அதுக்கான நல்ல முடிவு அமைச்சர் எடுத்து இந்த தட்டுப்பாடை போக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அதாவது விலையேற்றமே இப்போ தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு. நான் தான் சில தகவல் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இந்த விலையேற்றம் முன்னெல்லாம் க்ரஷர் உரிமையாளர் அனுப்ப மாட்டாங்க. இந்த வாட்டி க்ரஷர் அசோசியேஷனே அமைச்சிருக்காங்க. சில நேரத்தில் வந்து கடந்த காலங்களில் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கும்போது க்ரஷர் குவாரி உரிமையாளருக்கு வந்து அவர்களே இந்த மாதிரி அரசை மிரட்டுவதற்கு விலை உயர்த்தி இது மாதிரி அறிவு பண்ணி செயற்கை தட்டுப்பாடை காமிச்சு நடவடிக்கையை தடுக்க பார்ப்பாங்க. அது மாதிரியும் இருக்கலாம். ஆகவே நீங்கள் இதை உடனடியாக அறிவிச்சிருக்கிற அந்த க்ரஷர்கள் மீது எதனால் உயர்த்தினீங்க என்பதை நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கா. அது குறிப்பெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.